ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படி இல்லைனா இமேஜஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட், வாய்ஸ் மெசேஜ் இதை சென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய delete ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க delete பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது நமக்கு அந்த மெசேஜ் ஷோ ஆகாது. நம்மளுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திஸ் மெசேஜ் வாஸ் deleted அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மட்டும் தான் நமக்கு இருக்குமே தவிர அந்த மெசேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி delete பண்ண மெசேஜஸை எந்தவித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளுடைய மொபைலில் ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்மளால் அவங்க என்ன மெசேஜை delete பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு delete பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது அது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான ஆப்ஷன் நம்மளுடைய நார்மல் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான deleted மெசேஜஸை நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுடைய மொபைலில் ஒரு சில அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்மளுடைய மொபைல் செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் delete பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளால் பார்த்துக்க முடியும். அப்படி இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி எந்தவித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளுடைய மொபைலில் ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்மளால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் delete பண்ண மெசேஜஸை நம்மளால் ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இதை நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. உங்களுடைய மொபைலில் கிவி ப்ரௌசர் அப்படின்ற ஒரு ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த ப்ரௌசர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ரௌசரோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ப்ரௌசரை ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌசர் நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ரௌசருக்கு மேலே இருக்கக்கூடிய சர்ச் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் web.whatsapp.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு சைட் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நமக்கு நம்ம வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு QR கோடு ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த QR கோடை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாட்ஸ்அப்பை இந்த ப்ரௌசரில் லாகின் பண்ண போகிறோம். இப்போ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை இந்த ப்ரௌசரில் நான் லாகின் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த QR கோடை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய இன்னொரு மொபைலுக்கு சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துருங்க. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தேர்டாக இருக்கக்கூடிய லிங்க்டு டிவைசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய லிங்க் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய கேமராவில் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைல் அப்படி இல்லைனா உங்களுடைய இன்னொரு மொபைலுக்கு அந்த QR கோடை சென்ட் பண்ணியிருப்பீங்க. அதை ஸ்கேன் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த ப்ரௌசரில் லாகின் ஆகிடும். இப்போ உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ண அந்த கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் லாகின் ஆகிருக்கும். இதை நம்மளுடைய க்ரோம் ப்ரௌசர்லேயே நம்மளால் பண்ண முடியும். இருந்தாலும் டெலிட்டட் மெசேஜஸை நம்ம பார்க்குறதுக்கு இந்த ப்ரௌசரில் ஒரு எக்ஸ்டென்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த ப்ரௌசரில் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் பாரில் க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ கீழே வரக்கூடிய ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேப்பில் நமக்கு க்ரோம் வெப் ஸ்டோர் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் ஹோம் பேஜில் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் இந்த வெப் ஸ்டோருக்கு டாப் கார்னரில் நமக்கு சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் WA இன்காகினேட்டோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த எக்ஸ்டென்ஷனோட ஐகான் அண்டு நேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் டு க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த எக்ஸ்டென்ஷன் நம்மளுடைய ப்ரௌசரில் இன்ஸ்டால் ஆகும். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் நமக்கு எந்தவித ஐக்கானுமே நமக்கு இருக்காது. இப்போ ப்ரௌசரில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் ஒரு இன்காகினேட்டோ ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நமக்கு 3 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிருக்கும். தேர்டாக இருக்கக்கூடிய பாக்ஸில் உங்களுக்கு சேவ் டெலிட்டட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் ஒரு டிக் பண்ணிவிடுங்க.
இப்போ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜஸ், இமேஜஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் இந்த மாதிரி எதை சென்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணாலும் எந்த ப்ரௌசரில் நம்மளால் ஈவன் இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மளுடைய மொபைலில் ஆஃபில் இருந்தால் கூட நம்மளால் அவங்க என்ன மெசேஜை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போ என்னுடைய இன்னொரு மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஒரு சில டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு இமேஜை சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணிவிட்டு டெலீட் ஃபார் எவ்ரிஒன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு என்னுடைய மொபைலில் நான் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரொஃபைலில் நம்ம செக் பண்ணும்பொழுது நமக்கு அந்த 3 மெசேஜஸுமே இந்த இடத்துல திஸ் மெசேஜ் வாஸ் டெலீட்டட் அப்படின்னு சொல்லி தான் வருது. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து வெளில வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்த அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காண்டாக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டெலீட் பண்ண அந்த டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அவங்க என்ன மெசேஜஸ் சென்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் எந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.